மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு 365ல இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ். ஹோம் மெனுவில் இருக்க இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, நான் ஒரு டம்மி டெம்ப்ளேட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் சம் பேராகிராஃப்ஸ் இருக்குது, அண்ட் தென் டைட்டில் இருக்குது, சம் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸை ஒர்க் பண்ணலாங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் இருக்குது. இதில் ஒரு ஃபாண்ட் இருக்குது. இப்போ ஃபாண்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் எழுதுறீங்க, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஸ்டைலில் இருக்கும், இன்னொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் பண்ண இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக பாருங்கள், ஆஃபீஸ் 365 பேசிக் ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. எனக்கு இந்த ஹெட்டிங் மட்டும் எனக்கு வேறு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஃபாண்ட் ஸ்டைல் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் ஃபாண்ட் உங்களுக்கு மாறி இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ஹெட்டிங் நான் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபாண்ட் பாருங்கள், ஜெட் பிரெயின்ஸ் மோனோ அப்படின்ற ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் உங்கள் பிசியில் பார்க்கும்போது இதில் இருக்கிற நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்காது. இங்கே பாருங்கள், தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது, ஜெட் பிரெயின்ஸ்ன்ற ஃபாண்ட் இருக்காது, இன்டர் அப்படின்ற இந்த ஃபாண்ட் எல்லாம் இருக்காது. ரீசன் என்ன, நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாருங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட ப்ரௌசர் எது வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க, க்ரோம், எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஃப்ரீ ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் font.google.com அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போயிடுங்க, fonts.google.com. இதில் நிறைய ஸ்டைலிஷான ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த மாதிரி பாருங்கள், டாட்டட் ஃபாண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஃபாண்ட் அப்படின்ற இந்த ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஏற்கனவே நான் இன்டர் ஃபாண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஒட்டுக்கா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்டர் ஃபாண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் வரும். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஃபாண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஃபாண்ட்னு மட்டும் டைப் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஃபாண்ட் ஃபோல்டர் மாதிரி ஒன்று காட்டும். இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் ஃபாண்ட்டை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வச்சுருக்க இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் ஏற்கனவே என் பிசியில் இருக்குது. இப்போ இன்கேஸ் இந்த ஃபாண்ட்டை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஃபாண்ட் இருக்குது டெஸ்க்டாப்பில். இதை என் சிஸ்டமில் போடணுன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நீங்கள் இந்த ஃபாண்ட் அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த இன்டர் ஃபாண்ட் 18 பாயிண்ட்ஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே எரர் வருது, ஓகேங்களா? சரி, ஏன்னா என்கிட்ட இந்த ஃபாண்ட் ஏற்கனவே இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால எரர் வருது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேறு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுங்களேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த இல்லை ஓப்பன் சான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் கெட் ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். இதில் இன்டர் வேண்டாம், ஓப்பன் ஃபாண்ட்டை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், அந்த ஃபாண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ட்ராக் பண்ணி இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் டெஸ்க்டாப்பில் இங்கே நான் வச்சுருக்கேன். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபாண்ட்டையுமே உங்களுக்கு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இதில் வந்துடும். நீங்கள் ட்ராக் பண்ணி உள்ளே இங்கே ட்ராப் பண்ணாலே ஒர்க் ஆகிடும். அல்லது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவாங்க, அது இன்ஸ்டால் ஆகிடும். பாருங்கள், இந்த ஓப்பன் சான்ஸில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே பாருங்கள் உள்ளே போய் எனக்கு இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. இது நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் சான்ஸ்ன்னு டைப் பண்ணுங்களேன், நீங்கள் போட்ட அந்த ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் பாருங்கள் இங்கே ஃபுல்லாக வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே பாருங்கள் நமக்கு மைக்ரோசாஃப்ட் இந்த ஓஎஸில் நமக்கு காட்டுது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த பர்டிகுலர் வேர்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தென் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ரீசெண்டில் பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ண அந்த ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் இருக்க இந்த பேராகிராஃபை எனக்கு அந்த ஓப்பன் சான்ஸ்க்கு வேணும் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஓப்பன் சான்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், OPEN. பார்த்தீங்களா, OPEN கொடுத்தோன்னே பாருங்கள் ஓப்பன் சான்ஸுங்கிறது வந்துருச்சு. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே தெரியும். இங்கே பாருங்கள், அதில் அத்தனை ஃபாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை ஸ்டைலில் இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுட்டேன். இப்போ இதில் ஓப்பன் சான்ஸை மட்டும் செலக்ட் பண்ணால் அந்த ஸ்டைலில் பாருங்கள் இந்த ஃபாண்ட் எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாமினி டவுன்லோட் பண்ணிக்கலாம். BAAMINI ஃபாண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத போடுங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது.
அது எதில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் tamilfont.net.fonts இருக்கு பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. நீங்கள் பாமினி ஃபாண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கீக்கு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு அந்த லேஅவுட் காட்டியிருக்காங்க. இது டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் இப்போ பண்ண மாதிரியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படியும் இன்ஸ்டாலும் பண்ணலாம். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம், இன்ஸ்டாலும் பண்ணலாம். என் சிஸ்டமில் ஏற்கனவே இருக்குது, இதை நான் அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ நீங்கள் கீபோர்டில் என்னென்ன கீஸ் டைப் பண்ணால் என்னென்ன தமிழ் லெட்டர்ஸ் அப்படின்றது இந்த லேஅவுட்டில் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கையும் நான் வந்து இந்த டாக்குமெண்ட்லேயே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த லிங்க்கையும் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த லிங்க்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் font.google.com fonts.google.com இதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் தமிழ் பாமினி டைப்பிங் தெரிஞ்சால் டைப் பண்ணுங்கள், அந்தந்த லெட்டர்ஸ்க்கு என்னென்னன்றது தெரிஞ்சிடும். அதில் பாருங்கள் இப்போ தமிழ் ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக பாமினி அப்படிங்கிறது வந்துடும். அந்தந்த லெட்டருக்கு என்னென்ன தமிழ் லெட்டர்ஸுங்கிறது இங்கே மேப் ஆகுது. நீங்கள் கரெக்டாக அந்த லேஅவுட்டை பார்த்து இந்த லேஅவுட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பக்காவாக வந்துடும். நிறைய பேர் டைப்பிங் படிச்சிருப்பீங்க, டைப்பிங் தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப அழகாக இதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, நம்ம டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைலை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து 100% ஃப்ரீ. நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நல்ல ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சரி, இந்த மாதிரி ஃபாண்ட்டை நம்ம மாற்றியாச்சு. இதோட சைஸை மாற்ற முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹெட்டிங்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். எதுக்கு நீங்கள் சைஸ் மாற்றணுமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ்க்கான வேல்யூஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 8ல் ஆரம்பித்து உங்களுக்கு 48, 72 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ 16 அப்படிங்கிறத போடுறேன். நீங்கள் இங்கே ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பாருங்கள் ஏ வந்து பெரிய லெட்டர்ஸில் இருக்குது, அதே மாதிரி சின்ன சைஸில் இருக்குது. பாருங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது, அது அல்லது இதை கிளிக் பண்ண ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு பெருசாகிக்கிட்டே இருக்கும். இதை கிளிக் பண்ண கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தேன் சிம்பிளை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சின்னதாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்தது கீழே பாருங்க பீன்னு இருக்கு பாருங்க. பி அப்படின்னா போல்டுன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் முக்கியமான ஒரு வேர்டை நான் போல்டாக காட்டணும் அப்படின்னா, திக்காக காட்டணும்னா நீங்கள் போல்டு அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவல் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பீன் கூட கொடுக்கலாம். இப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்ற இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நான் வந்து கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுறேன் அல்லது இந்த போல்டை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி போல்ட் ஆகிடும். இன்கேஸ் இதே பர்டிகுலர் வேர்ட்ஸை எனக்கு வந்து இட்டாலிக்காக மாற்றணும். இட்டாலிக் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்லாண்டிங் லெட்டர் நம்ம எழுதும்போது சாட்சி எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாற்றுறதா இருந்தால் கண்ட்ரோல் ஐ அப்படின்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த ஐ சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்லாண்டிங் லெட்டரில் வரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் கீழே எனக்கு ஒரு லைன் வரணும், அது அண்டர்லைன்னு சொல்லுவாங்க, அது வேணும்னா கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம். அல்லது இந்த இடத்துல இருக்கிற இந்த யூ கீழே இருக்கிற அண்டர்லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். சிங்கிள் லைன் இருக்குது, டபுள் லைன் இருக்குது, டபுள் அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்குது, டேஷ் பண்ணியிருக்கு, டாட்டட் இருக்குது, இந்த மாதிரி பாருங்கள் நிறைய இருக்குது, வேவி இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் வந்து அண்டர்லைனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த அண்டர்லைனோட கலர்ஸை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்டர்லைன் கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த பர்டிகுலர் கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து பாருங்கள் மோர் அண்டர்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் தென் வந்து ஃபாண்ட் சைஸ் மாற்றுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் ஸ்டைலில் வந்து பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சூப்பராக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் நான் இந்த இடத்துல எனக்கு டாட்டட் வேணும் அப்படின்னு டாட்டட் நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் எனக்கு டாட்டடில் வந்துருச்சு. தென் இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு வேர்டை நான் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ் பேஸ் டூன் இருக்குது, எக்ஸ் பவர் டூன் இருக்குது.
இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள் Ctrl+Shift__ அப்படின்ற இந்த ஒரு ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது என்னங்கிறத நான் காட்டுறேன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இருக்கிறதுனா கீழே நம்ம நம்பர்ஸ் வந்து எழுதுறதுனால சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சப்ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவேஷனில் H2O இருக்கு. இப்போ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வரணும்னா இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்டாக Ctrl+Shift__ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது இதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்க 2 வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன் எப்படி இருக்கோ இதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த 2 மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, நான் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் சிம்பிளாக வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு 2 ஈக்குவேஷன் வந்து பாருங்க ஒரு பிக்சரில் இருக்கு. அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கீழே வந்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இந்த 2 வந்து பாருங்க ஸ்கொயரில் இருக்கு. ஓகேங்களா? 2 ஸ்கொயர் ஆக்சுவலி வந்து A-B² சொல்லுவாங்க. இங்கே A², இங்கே B² சொல்லுவாங்க. அதை டெக்ஸ்ட்டாக நம்ம டைப் பண்ணும்போது இந்த பவு சிம்பிள் நம்ம போடுவோம். இது நமக்கு இங்கே தேவையில்லை. எனக்கு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி எனக்கு வரணும்னா, இந்த 2 மேலே போகணும்னா நீங்கள் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதுக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift++. கண்ட்ரோல் அமுக்கிட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டு ப்ளஸ் அமுக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் நமக்கு தேவையில்லை. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் இந்த 2 மட்டும் பாருங்கள் மேலே கொடுத்துட்டேன். ஸோ இந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 நான் மேலே ப்ரெஸ் பண்ணிடுறேன். கேப் விட வேண்டாம், கேப் இல்லாமல் பண்ணுங்கள். தென் இங்கேயும் பாருங்கள், இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணி மேலே இருக்கிற சூப்பர் ஸ்கிரிப்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் ஈக்குவேஷனை இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வர மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதே ஃபாண்ட் ஆப்ஷன்ஸில் பாருங்க, உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கலரை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைட்டில் போட்டிருக்கீங்க. இந்த டைட்டில் மட்டும் எனக்கு ஒரு கலர் வேணும்னா இது மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்பிள் கலர் வேணும், பர்பிள் கலர் சூஸ் பண்ணுறேன். இந்த பேராகிராஃப் எனக்கு வேற ஒரு கலர் வேணும், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரு கலர் வேணும்னா அதை மட்டும் தனியாக உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் செலக்ஷனுக்கு தான் இங்க இருக்கிற எல்லா ஃபார்மேட்டிங்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ஒரு சூப்பரான விஷயம். தென் இப்போ இதில் பாருங்க, இந்த பேராகிராஃப் அடுத்த லைன் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்றேன். கீழே இருக்க இந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து மோர் கலர்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எதுனாலும் போட்டுக்கோங்க. மோர் கலர்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு கலர் வேல்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்காக அதோட RGB ரெட் கிரீன் ப்ளூ அல்லது எக்ஸாடெசிமல் வேல்யூஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த கலர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த கலர் வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் இங்கே இருக்கிற பேலட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதிலே பாருங்க கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் கிரேடியன்ட் கலர்ஸை கிளிக் பண்ணால் மல்டிபிள் கலர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கிற இந்த டிசைன் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு இதில் இருக்க கிரேடியன்ட் கலரை மாடிஃபை பண்ணி நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, எனக்கு இந்த லைட் கலரில் இருக்குங்களா, நான் மோர் கிரேடியன்ட்ல போயிட்டு இந்த கார்னரில் பாருங்க உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட், ரெக்டாங்குலர் கிரேடியன்ட், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு பாருங்க. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ல எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட்டுங்கிறது 2-3 கலர்ஸ் சேர்த்து நம்ம சிங்கிள் கலராக கொண்டு வருது. நான் இப்போ இந்த பின்னை நான் டபுள் கிளிக் பண்றேன். இதுல உங்களுக்கு என்ன கலர், எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு வேணும். அண்ட் தென் இந்த இடத்துல எனக்கு இந்த பர்பிள் கலர், இந்த வயலட் கலர் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை பின் வேணுமோ அத்தனை பின் நீங்க ஆட் பண்ணி மல்டிபிள் கலர்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு பின் வேணும்னா ஒரு பின் ஆட் பண்ணிட்டேன். இது வேண்டாம்னா அந்த பின்னை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். நீங்க எத்தனை பின் ஆட் பண்றீங்களோ அத்தனை கலர்ஸ் நீங்க வந்து இதுல அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாருங்க லைட் ப்ளூ ஷேட் நான் ஒன்று கொடுக்குறேன். இங்க பாத்தீங்களா மல்டிபிள் கலர்ஸ் எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்மட்லயே பாருங்க உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வந்து பாருங்க அந்த டெக்ஸ்ட் கலர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்படியும் நீங்க மல்டி கலர்ஸ்லயும் நீங்க இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் நீங்க பண்ணலாம். இது கிரேடியன்ட் ஸ்டைல் கலர் ஃபில்லிங் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்ல நம்ம டெக்ஸ்ட் ஹைலைட்டர் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஹைலைட்டர் பென் இருக்கும், அது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வரும். அதை எடுத்து அந்த பாயிண்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர்ஸ் வேணும்னா அந்த கலர்ஸ் நீங்க மல்டிபிள் கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க.
எந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஹைலைட்டருக்கான கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்ளை ஆகிடும். இதை கிளியர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பாருங்கள், நோ கலர்ஸ். இப்போ எனக்கு இந்த லைன் எனக்கு ஹைலைட் ஆக வேண்டாம்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் ஃபில் ஆகும். தென் இதுலேயே நோ கலர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த கலர் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ மறுபடியும் அதையே செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த கலர் எனக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஹைலைட்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் காம்பனன்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், அடிஷ்னலாக நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ணுறதுக்குன்னு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்ற இந்த ஹெட்டிங்கை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இதில் நிறைய ஸ்டைலிங்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பாருங்கள், இதில் அல்ஜீரியன் ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பாருங்கள், க்ரீன் கலரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். தென் இதில் வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன் டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் போடுங்க. அந்த 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 ஸ்டைல் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக பாருங்கள், உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நல்லா இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கலருக்கு மேட்ச் ஆகலை. மேபி இந்த ஃபாண்ட் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாண்ட்டை நம்ம வேறு ஃபாண்ட் மாற்றுவோம். பாருங்கள், இது சூப்பராக இருக்குது பாருங்கள். தென் இதில் வந்து பாருங்க, அவுட்லைன் வேணுமா, அவுட்லைன் கலர்ஸ் மட்டும் தனியாக மாற்றணுமா? இப்போ டிஃபால்ட்டாக ஒயிட்டில் இருக்குங்களா, வேறு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஷேடோஸ் வேணும்னா ஷேடோஸ். இப்போ பாருங்கள், இந்த லெட்டர்ஸோட ஷேடோஸ் கீழே வரணும். பார்த்தீங்களா, கீழே அழகாக பாருங்கள் அந்த ஷேடோஸ் வந்திருக்கு. அண்ட் தென் அதில் நிறைய க்ளோயிங் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த க்ளோயிங் எஃபெக்ட்ஸ் எனக்கு வேணும்னா க்ளோயிங் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக, இது டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ், ஷேடோ வருது, பேக்ரவுண்ட் வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன்ஸ் வருது, ட்ராப் ஷேடோ வருது, இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது சேஞ்ச் கேஸ். இதில் வந்து பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐகான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட இந்த 2 பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபை கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதில் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும். ஆனால் இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டர். இது சென்டென்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் போடுவோம். அப்புறம் டாட்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கேபிட்டல் லெட்டரில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டோம். நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே வந்து எல்லாமே கேபிட்டலில் மாற்றி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உட்காந்து மறுபடியும் எரேஸ் பண்ணிலாம் டைப் பண்ண வேண்டாம். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இதில் பாருங்கள், அப்பர் கேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். சரி, இன்கேஸ் இது எல்லாமே நான் ஸ்மால் லெட்டருக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ஆப்ஷனில் லோயர் கேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், எல்லாமே ஸ்மால் லெட்டரில் உங்களுக்கு மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் பழையபடி எனக்கு சென்டென்ஸ் கேஸாக மாற்றணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர், டாட்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் அப்படி மாற்றணும்னா நீங்கள் சென்டென்ஸ் கேஸ் அப்படிங்கிறத கொடுங்க. பழையபடி உங்களுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டல் லெட்டராக மாற்றணும்னா நீங்கள் இந்த மாதிரி கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். தென் ஃபைனலாக வந்து பாருங்க, டாகிள் கேஸ். டாகிள் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மாலாக இருந்தால் கேபிட்டலாக மாறும், கேபிட்டலாக இருந்தால் ஸ்மாலாக மாறும். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மாலாக இருக்குங்களா. அப்போ நீங்கள் டாகிள் கேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் மாறிடும். ஃபர்ஸ்ட் ஸ்மால், மற்றதெல்லாம் கேப்ஸ், ஸ்மால் எல்லாமே கேப்ஸ், ஸ்மால் எல்லாமே கேப்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மேட் தேவையோ, எந்த கேஸ் தேவையோ, அப்பர் கேஸா, லோயர் கேஸா, சென்டென்ஸ் கேஸா, கேபிட்டலைஸ் ஈச் வேர்டா, டாகிள் கேஸா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாம ரெகுலரா சென்டென்ஸ் கேஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஹெட்டிங்ஸா இருந்ததுன்னா இதை கேபிட்டல் லெட்டர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப இது என்ன பண்ணலாம், அப்பர் கேஸ்ல நீங்க இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஷன்ஸை நம்ம லோயர் கேஸ்ல மெயின்டைன் பண்ணுவோம், தட் இஸ் ஸ்மால் லெட்டர்ல மெயின்டைன் பண்ணுவோம். அது உங்க டாக்குமெண்ட் என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து நீங்க இந்த கேஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, இங்க நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் சைஸ் மாற்றிருக்கேன், கலர் மாற்றிருக்கேன், இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே வேண்டாம், இது எல்லா ஃபார்மேட்ஸும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் போய் நார்மலான டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு மாறிடும். இதுதான் கிளியர் ஃபார்மேட்டிங். ஸோ இதோட வந்து பாருங்கள், இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். இதை ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.